கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாக இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவருக்கும் விலையேற பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே இந்திய சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக, கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக, மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு 24/4/2026 வெள்ளிக்கிழமை பிற்பகல் சரியாக 1 மணி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் பரிசுத்த ஆவியாருடைய ஒரு வழிநடத்தலின்படி திருநெல்வேலிக்கு போய் ஆடிட்டர் ஆஃபீஸ் போய் அந்த அமெண்ட்மெண்ட் டாக்குமெண்ட் வாங்கிட்டு வந்தேன். சரிங்களா? அமெண்ட்மெண்ட் டாக்குமெண்ட்டு 3 பக்கம். சரிங்களா? டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு அப்படியே கலெக்டர் ஆஃபீஸ் போய் இந்த யூடிஆர் பட்டா திருத்தம் சம்மந்தமாக என்னன்னு கேட்குறதுக்கு போனேன். அவங்க இதுதான் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு அந்த திங்ஸ் எல்லாம் செட் பண்ணிகிட்ருக்காங்க, 1 வாரம் கழிச்சு வாங்க அப்படின்ட்டாங்க. சரிங்களா? அப்புறம் இப்போ தான் வந்தேன். காலையில் எதுவுமே சாப்பிடலை, மத்தியானம் வந்து எதுவும் சாப்பிடலை, நல்ல வெயில். இப்போ தான் வந்தேன். அன்பான தெய்வ பிள்ளைகள், சரிங்களா? இன்றைக்கும் காலையில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் காலையில் பரிசுத்த வேதாகமத்தின் சத்திய வசனங்களை கொஞ்சம் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம், சரிங்களா, 6வது வசனம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆனாத்தின் குமாரனாகிய சம்காரின் நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது, வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இங்கே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது, வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள். இந்த வசனத்தை நான் வாசிக்கும்போது ஆவியானவர் என் உள்ளத்திலே ஒரு வெளிச்சத்தை கொடுத்தார். அன்பானவர்களே, என்ன அப்படின்னு சொன்னால், பெரும் பாதைகள், அதாவது நல்ல நல்ல பாதை, நல்ல பெரும் பாதை, அதாவது பெரிய ரோடு, பெரிய சாலை. சரிங்களா? நல்ல விசாலமான ராஜபாதை. சரிங்களா? சாலை. அந்த பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது அப்படின்னு போட்டிருக்கு. பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது, யாருமே அதில் நடக்கலை, யாருமே அந்த பெரும் பாதையை யூஸ் பண்ணலை. அன்பானவர்களே, அதே நேரத்தில் வழி நடக்கிறவர்கள், அந்த பெரும் பாதையில் வழி நடக்க வேண்டியவர்கள், அந்த பெரும் பாதையில் வழி நடக்க வேண்டியவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. பக்க வழியாய் நடந்தார்கள். பெரும் பாதையில், நடக்க வேண்டிய பாதையில் நடக்காம பக்க வழியாய் நடந்தார்கள். அன்பானவர்களே, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் என்னோடு பேசினார், அதனால தான் நான் அந்த வசனத்தை ஷேர் பண்ணேன். இப்போது அந்த வசனத்தை பற்றி பேசு அப்படின்னு ஆவியானவர் என்னோடு பேசுனதுனால நான் அதை பேசுகிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு புரியுதா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒரு வசனத்தை கூட பரிசுத்த ஆவியானவர் எனக்கு நினைவுபடுத்துகிறார். நான் எல்லாம் பிரசங்க குறிப்பெல்லாம் ஒன்று எழுதலை, குறிக்கலை. இப்போ வந்தவுடனே ஆவியானவர் பேசுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 1ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். எப்படி சொல்லி இருக்கிறாரு? மெய்யாகவே அப்படின்னு சொல்லலை, மெய்யாகவே. எவ்வளோ அழுத்தமாக சொல்கிறாரு பாருங்க. 2 தடவை சொல்லியிருக்காரு. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் அப்படின்னா பக்க வழியாய். பழைய ஏற்பாட்டில் நம்ம வாஸ்தவம்ல நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில்
சரிங்களா? வேறு வழியாய் ஏறுகிறவன் வருகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இது இன்னைக்கு தான் இப்போ தான் ஆண்டவர் எனக்கு என்னோடு பேசுகிறார். நான் எந்த குறிப்பும் எழுதலை இதில், சரிங்களா? இனிதான் நான் இதில் குறிப்பேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அந்த வசனத்தில் எந்த குறிப்பும் எழுதலை. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், அன்பானவர்களே, சரிங்களா? அதே மாதிரி யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அங்கேயும் நான் எந்த குறிப்பும் எழுதலை. அன்பான தெய்வ பிள்ளைகள், இப்போ தான் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசுகிறார். இந்த 2 வசனமும் ஒரே வசனம் தான். 2 வசனத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. பழைய ஏற்பாட்டில் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது, வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாக நடந்தார்கள், நடக்க வேண்டிய வழியில் நடக்கலை, சரிங்களா? புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, ஆட்டுத்தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல், பழைய அந்த வசனத்துக்கு படி பார்த்தா பெரும் பாதைகள் வழியாய் நடக்காததுனால பெரும் பாதைகள் பாழடைஞ்சு போச்சு, பாழாய் போயிட்டு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் முள் எருக்கு அந்த மாதிரி அந்த பெரும் பாதை பாழாய் கிடந்தது. ஆட்கள் போக முடியாமல் நடக்க முடியாமல் அப்படியே பாழாக போயிடுச்சு பெரும் பாதைகள், அன்பானவர்களே. ஆனால் பக்க வழியாய் நடக்கிறார்கள், வழி நடக்கிறவர்கள் தொழுவத்துக்குள்ள வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய், அதாவது பக்க வழியாய் பிரவேசிக்கிறார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதாவது சட்டப்படி செய்ய வேண்டியதை செய்யாமல் எல்லாமே இப்போ பக்க வழியாக தான் போய்கிட்டு இருக்கு. இனி அந்த பக்க வழியில் போக முடியாது. அதான் FCRA வருது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? எல்லாருமே அந்த பெரும் பாதையில் நடக்கலை. ஒருத்தருமே, ஒரு ஸ்தாபனமும் நடக்கலை, ஒரு சபையும் நடக்கலை, ஒரு ஊழியக்காரனும் நடக்கலை, ஒரு தலைவனும் நடக்கலை. எல்லாம் பக்க வழி, வேறு வழி, அன்பானவர்களே, சரிங்களா? அதனால் பெரும் பாதை பாழா போச்சு, யாரும் நடக்க முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? அடுத்து 7ஆம் வசனம், தெபோராளாகிய நான் எழும்புமளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்புமளவும் கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. சரிங்களா? அதை பற்றி நான் சொல்லலை. ஆமாம், அன்பான தெய்வ பிள்ளைகளே, சொல்லிகிட்டே போகிறேன், சரியா? தெபோராளாகிய நான், சரிங்களா? நான் தெபோராள் கிடையாது, தெபோராளை போல, சரிங்களா? தெபோராளாகிய நான் எழும்புமளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்புமளவும் கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் அப்படின்னு சொல்கிறத கிறிஸ்தவர்களின் அப்படின்னு வச்சுருங்க, சரிங்களா? பழைய ஏற்பாட்டில் தான் இஸ்ரவேல், புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவர்கள், சரிங்களா? நான் எழும்புமளவும் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவத்திலே நான் தாயாக எழும்புமளவும் கிராமங்கள் பாழாய் போயின. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்புறம் நியாயாதிபதிகள் 5:12-13, விழி விழி தெபோராளே விழி விழி, பாட்டு பாராக்கே எழும்பு, அபினோகாமின் குமாரனே உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. சரிங்களா? சொல்கிறாரு ஆண்டவர், தெபோராளை பார்த்து சொல்கிறாரு, என்ன பார்த்து சொல்கிறாரு? அன்பானவர்களே, என்னடா அங்கே தெபோராள்னு பொம்பளை பேர் இருக்குது, இவர் ஆம்பளையாக இருந்துக்கிட்டு நான் தெபோராள் அப்படின்னு இருக்காரு. புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வாசித்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, சரியா? கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நாம் கிறிஸ்துவுக்கு மனவாட்டி தான், சரிங்களா? மனவாட்டி தான், சரிங்களா? அந்த வகையில் நான் தெபோராள், சரிங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, விழி விழி தெபோராளே, என்ன பார்த்து சொல்கிறார்? விழி, பாடு பாராக்க எழும்பு. பாராக்கு தான் யாருன்னு தெரியல, பாராக்க பார்த்து எழும்புறாரா? எழும்பு அபினோகாமின் குமாரனே உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. உன்னை யாரெல்லாம் சிறையாக்கினார்களோ அவர்களை நீ சிறையாக்கி கொண்டு போ.
சரிங்களா? இதுவரை என்ன சிறையாக்கிட்டு இருந்தான், இனி இல்லை, உன்னை எவன் சிறையாக்குனானோ அவனை நீ சிறைப்படுத்து அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அன்பானவர்களே, தைரியமாக நான் சொல்கிறேன், தைரியமாக சொல்கிறேன், இந்த நாட்களில் என்னை சிறைப்படுத்தி வைத்திருந்தவனை நான் சிறைப்படுத்தி இருக்கிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால நான் சொல்கிறேன், தைரியமாக சொல்கிறேன், ஆணித்தரமாக சொல்கிறேன். பல வருஷ காலங்களாக எனக்கு விவரம் தெரிந்த நாளில் இருந்து என்னை சிறைப்படுத்தி வைத்திருந்த அந்த பொல்லாத பிசாசை, அந்த பொல்லாத பாவ சிற்றின்பங்களை, சரிங்களா, இந்த நாளில் நான் சிறைப்படுத்தி இருக்கிறேன். ஆமாம், கடந்த பல நாட்களாக, பல வாரங்களாக, பல மாதங்களாக அந்த பாவ கிரியைகள் எனக்குள்ளே இல்லை, அது பற்றிய சிந்தனையே எனக்குள்ளே வரவில்லை. அன்பானவர்களே, தைரியமாக நான் சொல்கிறேன், அந்த பொல்லாத பிசாசை, அந்த பொல்லாத பாவத்தை நான் சிறைப்படுத்தி இருக்கிறேன். இப்பொழுது நான் சிறைப்படுத்தி இருக்கிறேன். இப்போ என்கிட்ட அது இல்லை, என்கிட்ட இல்லை. இப்போ நான் யார்கிட்டையும் தைரியமா பேச முடியும். ஆமா, இப்போ யார்கிட்டையும் நான் பயந்து பயந்து பேச வேண்டியதில்லை, பேச மாட்டேன். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இப்போ என்னிடத்தில் அந்த பாவம் இல்லை, அந்த அடிமைத்தனம் இல்லை, அந்த சிறை வாழ்க்கை இல்லை. அதை என்னை எவன் சிறைப்படுத்தி இருந்தானோ அவனை நான் இப்போ சிறைப்படுத்திட்டேன், அவனை சிறைக்குள்ளே நான் போட்டாச்சு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? இல்லை, பரிசுத்த ஆவியாருடைய பலத்தில் நான் சொல்கிறேன், 100% இப்போ எனக்குள்ள அந்த பாவ எண்ணங்கள், அந்த பாவ சிந்தனைகள், அந்த பாவ செயல்கள் கடந்த பல மாதங்களாக என்கிட்ட இல்லவே இல்லை. என்னை வச்சு போயிட்டு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்புறம் 14வது வசனம், 13வது வசனம், நியாயாதிபதிகள் 5:13, மீதியாக இருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார். கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்தார். எனக்கு பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்தார். ஆமாம், பராக்கிரமசாலிகளை நான் ஆளுகை செய்ய போகிறேன், நான் ஆளுகை செய்ய போகிறேன். இப்பொழுது பல வருஷங்களாக, பல தசாப்தங்களாக என்னை சிறைப்படுத்தி வைத்திருந்த அந்த சிறைப்படுத்தியவனை நான் இப்போ சிறைப்படுத்திட்டேன். என்ன அர்த்தம்? பல தசாப்தங்களாக என்ன அவன் அடிமைப்படுத்தி அவன் ஆளுகை செய்து கொண்டிருந்தான். இப்போ நிலைமை தலைகீழ மாறிடுச்சு. அன்பானவர்களே, இப்போ அவனை அடிமைப்படுத்தி நான் ஆளுகை செய்கிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் எனக்கு சாலிகளின் மேல் ஆளுகை தந்துட்டார். இனி வருங்காலத்தில் அதை உலகம் பார்க்கும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, எதுக்கு இந்த வசனத்தை ஷேர் பண்ண சொன்னார் அப்படின்னு தெரியல. இப்போ தான் ஆண்டவர் பேசுகிறார், நீ பேசு அப்படின்னு சொன்னார், நான் பேசுகிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? அப்புறம் 23வது வசனம், நியாயாதிபதிகள் 23வது வசனம், மேரோசை சபியுங்கள், அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை. பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாய் அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லையே. அன்பானவர்களே, யாரு? ஆமாம், நாங்கள் தான் கிறிஸ்தவங்க, நாங்கள் தான் பெரிய பெரிய அப்போஸ்தலர்கள், நாங்கள் தான் பெரிய பெரிய பாஸ்டர்கள், நாங்கள் தான் பெரிய பெரிய சபை ஸ்தாபனத்தை வச்சிருக்கிறவர்கள். அவங்க கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, பாருங்களேன், நான் எவ்வளோ நாள் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். யாராவது ஒருத்தர், அன்பான தெய்வ பிள்ளைகளே, அதுக்குள்ளெல்லாம் நான் போய் நேரத்தை வீணாக்க விரும்பலை. துணை நிற்க வரவில்லை. நான் அழிஞ்சு போயிடணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க எல்லாரும். இந்த ஊழியம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. அதுக்கு விரோதமாக என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. அரசாங்கத்துக்கு லஞ்சம் கொடுத்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. அன்பானவர்களே, எனக்கு அதெல்லாம் தெரியும்.
ஆனால் இனி அதெல்லாம் நடக்காது. சரிங்களா? 31ஆம் வசனம், கடைசி வசனம், நியாயாதிபதிகள் 5:31. கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. தெபோராள் ஆளுகை செய்த, நியாயம் விசாரித்த 40 வருஷம் தேசம் அமைதலாயிருந்தது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, வசனத்தை பேசு அப்படின்னார் ஆண்டவர். ஆகவே அன்பான தெய்வ பிள்ளைகளே, பேசுகிறேன். நீங்கள் ஒன்று செய்யுங்க. எல்லாத்தையும் கர்த்தர் எனக்கு அனுகூலமாக்கி தான் தந்திருக்கிறாரு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? நான் தனியாளாக தான் நிற்கேன். என் கூட ஹெல்ப் பண்ணதுக்கு யாருமே இல்லை. என் கூட வரதுக்கோ, என் கூட அலையுதுக்கோ, எனக்கு உதவி செய்யறதுக்கோ ஒருவருமே இல்லை. என் கையில் இருக்கிற அந்த கொஞ்சம் பைசாவை வச்சு தான் நான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். கர்த்தர் என் தேவையெல்லாம் அதிசயமாக சந்தித்து கொண்டு வருகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளை, யாராவது எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களான்னா இல்லை. ஒரே ஒரு பிரதர் மாத்திரம் ரெகுலராக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறார். ஒரு சின்ன காணிக்கை. அவரை நான் நேரில் பார்த்ததே இல்லை. மாதம் கரெக்டாக போட்டுட்டார். அப்புறம் ஒரு 2-3 பேர். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இப்போது நீங்கள் இந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு துணையாக நின்னா வருங்காலத்தில் இந்த கிறிஸ்துவின் ராஜ்யம் உங்களுக்கு துணையாக நிற்கும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? இந்த வசனங்களின்படி இனி வருங்காலங்களில் நடக்க போகுது என்பதை நான் பரிசுத்த ஆவியாருடைய ஒத்தாசையோடு கூட டிக்ளேர் பண்ணுகிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? ஆமாம், ஏற்கனவே வந்துடும் என்பது சீக்கிரமாக. அது எல்லாமே வந்துடும். வரும்பொழுது அங்கே என்ன டீட்டில் நாங்கள் வச்சுருக்கிறோமோ அதை தான் பண்ணணும் அப்படிங்கிறத பக்காவாக எங்களுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்தே அனுப்பிட்டாங்க. அதுக்கு விரோதமாக ஒரு சின்ன காரியத்தை கூட நான் செய்ய முடியாது. செஞ்சால் நான் கம்பி எண்ணுவேன். நான் கம்பி எண்ணெல்லாம் போக மாட்டோம்ல. யாராக இருந்தாலும் சரி தான். சட்டப்படி, இந்த ட்ரஸ்டினுடைய சட்டப்படி தான் நான் எதையும் செய்வேன். அதுக்கு மாறாக எதுவுமே செய்ய மாட்டேன். ஆமாம், எனக்கு ஆண்டவர் அதெல்லாம் தெளிவாக தந்துட்டார். ஒன்றை நம்பி தான் நான் கொடுக்க போகிறேன். ஒன்றை நம்பி தான் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை கொடுக்க போகிறேன். எவனுக்கும் இறக்கம் காட்டிடாத, எவனுக்கும் இறக்கம் செஞ்சிடாத, மாட்டிக்கிறாத அப்படின்னு ஆண்டவர் எனக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கிறாரு. சரிங்களா? செய்யாத, யாருக்குமே செய்யாத. யார் உனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்களோ அவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு செய்யவே மாட்டோம்ல. உனக்கு நான் என்ன செய்ய சொல்லிக்கிறேனோ அதை மட்டும் செய். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சேரிட்டியே நான் பண்ண முடியாது, சேரிட்டியே நான் பண்ண மாட்டோம்ல. சேரிட்டிக்கே வழியே கிடையாது, இடமே கிடையாது. நான் கிறிஸ்தவர் மதம் சம்மந்தப்பட்ட காரியங்களை தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நான் அங்கே வச்சுருக்கேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அதை தான் நான் செய்வேன். சரிங்களா? எனக்கு சபை நடத்துறது பெரிய மேட்ரு கிடையாது. சபைலாம் நான் நடத்தணுங்க அவசியமே கிடையாது. எனக்கு ராஜ்யத்தை கட்டணும், கிறிஸ்துவின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதான். நான் பெரிய பெரிய பிஸ்னஸ்கள் பண்ணுவேன், பெரிய பெரிய வியாபாரங்கள் பண்ணுவேன் இந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்காக. இதுக்கு வருமானத்தை இது பண்ணுவேன், வேலைக்கு ஆட்களை வைப்பேன். அதெல்லாம் அந்த டீலில் இருக்க மாதிரி எல்லாம் செய்வேன். அன்பானவர்களே, இதை ஏற்றுக்கொண்டு இதனுக்குள்ளே யாரெல்லாம் வாராங்களோ அவங்கள ஊழியக்காரங்களாக போட்டு அவங்கள வச்சு சபையை நடத்துவேன். நான் டைரெக்டாக நடத்த மாட்டேன். என் பையன் ஒரு ஊழியக்காரனாக இருக்கான் அப்படின்னு சொன்னால் என்னுடைய மகன் இந்த டீடுகளெல்லாம் அவன் ஒத்துக்கொண்டு இதில் எல்லாம் கையெழுத்து போட்டு தந்து அவன் இதில் ஜாயின் பண்ணி சட்டப்படி ஜாயின் பண்ணான் அப்படின்னு சொன்னால் சபையை கட்டி கொடுத்து நீ சபையை நடத்து அப்படிம்பேன். என் மருமகளை நடத்தி அப்படிம்பேன். இன்னும் யாரெல்லாம் இணைகிறாங்களோ அவங்களுக்கு சபையை கொடுத்து அவங்கள சபையை நடத்த சொல்லுவேன். அவங்களுக்கு நான் கற்றுக் கொடுப்பேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? வருமானத்தில் 30% நான் இன்கம் டேக்ஸாக கொடுத்துருவேன் அப்படின்னு டீலில் வச்சுருக்கேன். 30% இன்கம் டேக்ஸாக கொடுத்துருவேன். மீதி 70% இருக்குது. 25% இந்த ட்ரஸ்ட்டுக்கு சொத்து அசையும் சொத்து, அசையா சொத்து வாங்குறதுக்கு, அப்புறம் பில்டிங் கட்டுறதுக்கு, பில்டிங் ரிப்பேர் பண்ணுறதுக்கு, பராமரிக்கிறதுக்கு, அந்த மாதிரி காரியத்துக்கு, அப்புறம் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறதுக்கு 25% பயன்படுத்துவேன். அடுத்து 25% இந்த ட்ரஸ்ட்டுக்கு வருமானத்துக்கான ஆதாரங்கள், அதாவது வியாபாரங்கள், பிஸ்னஸ்கள், கம்பெனிகள், சரிங்களா?
டிரான்ஸ்போர்ட்டிங் என்னென்ன உண்டோ 25% அதுக்கு பயன்படுத்துவேன். அதுக்கு பயன்படுத்தி அதில் வேலைக்காரங்களெல்லாம் நியமித்து அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை இந்த ட்ரஸ்ட்டுக்குள்ளே வருமானத்துக்காக அதை இது பண்ணுவேன் அன்பானவர்களே. சரிங்களா? மீதி 20% இருக்குது. அந்த 20% ஒர்க்கர்ஸுக்கு சம்பளம் உள்ளிட்ட காரியங்களுக்கு மற்ற எக்ஸ்பென்சஸ் 20% இப்படி தான் பயன்படுத்துவேன். அதை தான் பண்ணணும் அப்படிங்கிறத இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எனக்கு உறுதிப்படுத்தியிருக்கு. அதை தான் நான் பண்ணுவேன். இதில் சேரிட்டி அப்படிங்கிறதுக்கு இடமே கிடையாது. சரிங்களா? ஆமாம், இதில் வந்து ஜாதி வித்தியாசம் பார்க்கக்கூடாது, மத வித்தியாசம் பார்க்கக்கூடாது அப்படின்னு அதெல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்க மாட்டேன். வேலை கொடுக்குறதில்ல அதெல்லாம் பார்க்க மாட்டேன். கவர்மெண்ட் ஒரு ஒதுக்கீடு வச்சுருக்குல்ல, இட ஒதுக்கீடு அப்படிலாம் வச்சுருக்குல்ல, அந்த மாதிரி கரெக்டாக நான் பண்ணுவேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, வரப்போகுது, வருங்காலத்தில் அது நடக்கும். அன்பான தெய்வ பிள்ளை, கர்த்தர் என்னை எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறாரோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? ஆமாம், ஆகவே நீங்கள் இப்பொழுதே ஆயத்தமாகுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் முடிஞ்ச காணிக்கையை கொடுத்து இப்போ நீங்கள் கொடுத்து இதில் கொஞ்சம் உறுப்பினராக பங்காளராக சேர்ந்தாதான் அன்பான தெய்வ பிள்ளைகளே மற்ற காரியத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஆமாம், அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு நான் அன்பான ஒரு அழைப்பை கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ்.